தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான ஜோசப் விஜய் நாளை சிஎம்மாக பொறுப்பேற்க உள்ளார். ஏற்கனவே 118 தொகுதி இருந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியும்னு சொன்னாங்க. அதனால் திருப்பியும் டிவிகே வந்து 107 தொகுதியும், காங்கிரஸ் ஒரு 5 தொகுதியும், விடுதலை சிறுத்தை ஒரு 2, கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு 2 மொத்தம் 6 சீட்டு. இதில் வந்து எல்லாம் தனித்தனியாக இருந்தே நாடு குடிசோராக்கிட்டாங்க. எல்லாம் ஒன்றாக்கிட்டு புதிய அரசியல் இப்போ இருக்குதோ இல்லையோ, புரட்சி வந்து வறட்சியாகி நாடு ஆல்ரெடி விற்றுட்டாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு தெரில. எப்படியோ இவங்களாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தானுங்க. அதுக்கப்புறம் எப்படி பார்த்தாலும் 5 வருஷத்தில் அவனே ஆண்டு இருந்தால் நல்லாயிருக்கும் தான் சொல்ல போகிறாங்க. புதிய ஆட்சி, புதிய உதயம், புதிய எழுச்சி. திமுகவின் வறட்சி காலம் தொடங்கிவிட்டது அப்படின்னு சொல்லலாம், இல்லை எழுச்சி காலம்னு சொல்லலாம். எப்படி பார்த்தாலும் அனுபவிக்க போகிறது நம்ம தான். பார்க்கலாம். நானும் தமிழ்நாட்டின் குடிமகனாக பிறந்துட்டேன்ல. பவரில் இல்லாத முதல் எம்எல்ஏக்களெல்லாம் தாம் தூணு பட்டாக்கத்தியெல்லாம் எடுத்துருந்தானுங்க. பவர் வந்துச்சு, ஒருத்தனும் வண்டவாளம்லாம் தாண்டவாளம் என்னென்ன பண்ணியிருக்கிறானு எடுத்தால் கண்டென்ட் சூப்பராக இருக்கும். பார்க்கலாம் என்ன பண்ண முடியுதுன்னு. முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதுதான் தற்குறிகள் பிளக்கப்படும் சேனல்.